குறுவைக்கு தனியாகவும் சம்பாவுக்கு தனியாகவும். ஆக குறுவைக்கு அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கடந்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாக குறுவைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். 100% கருகி போய்விட்டது. அன்றைக்கு மட்டும் அவர்கள் பயிர் காப்பீட்டு திட்டத்தை அமல்படுத்தி இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு விவசாயிக்கு ஹெக்டேருக்கு 84,000 ரூபாய் 100% நிவாரணம் கிடைத்திருக்கும். அதை கிடைக்காமல் செய்தது இந்த அரசு, திமுக அரசு என்பது உங்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல இந்த சம்பா இன்றைக்கு இந்த ஆண்டு 24-25 குறுவை இதுவரை நிலத்தடி நீர் இல்லாத பகுதிகளில் அறவே இல்லை. விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குடிக்க கூட தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நான் சொல்வது நிலத்தடி நீர் இல்லாத இடங்களில், டெல்டா மாவட்டத்தில் நிலத்தடி நீர் இல்லாத இடங்களில் குடிநீருக்கு கூட பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. கால்நடைகளுக்கு தீவனமற்ற சூழல் ஏற்பட்டு வருகிறது. இதை அரசு கவனிக்க வேண்டுமா வேண்டாமா? இதை பற்றி எந்த நடவடிக்கையும் இல்லை. நம்முடைய எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செய்து கொடுத்தார்கள். விவசாயிகளுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. உங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கடிதம் ஒவ்வொரு விவசாயினுடைய கையிலேயும் கொடுக்கப்பட்டது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து விவசாயத்திற்கு நிரந்தர பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு மத்திய அரசுடைய ஒப்புதலோடு எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் தேவையான அளவு கூட்டுறவு கடன் வழங்கப்பட்டது. விவசாயம் செழித்து சிறப்பாக விவசாயிகள் நன்மை அடைந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு வாங்கக்கூடிய அந்த விவசாய கடன் வாங்கிய நாளிலிருந்து 8வது மாதம் முடிகிற போது அந்த கடனை திருப்பி கட்ட வேண்டும். அப்படி திருப்பி கட்டினால் தமிழக சட்டமன்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக என்ன பேசினார்கள், அவர்கள் தரப்பிலிருந்து என்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது என்பது தொடர்பாக கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர்.